இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? சும்மா வந்து மொக்க போடுறதுக்கு நான் ஒண்ணு வெட்டியா இல்ல. வேலை இருக்கு எனக்கு. சீக்கிரமா என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு ஜோடி ஹனிமூன் போகணும். எவ்வளவு செலவாகும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போக தான் உன்னை கூப்பிட்டேன். அப்ப நீ டூர் போணுமா? இந்தியாக்குள்ள போணுமா இல்ல ஃபாரின் டூர் போணுமா? அது எங்க வேணா இருக்கட்டும். ஆனா அந்த இடம் அந்த பொண்ணுக்கு ஜென்மத்துலயும் மறக்க முடியாத இடமா இருக்கணும். எப்ப போலான்னு இருக்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். எப்ப கல்யாணம்? அது அந்த பொண்ணு சம்மதம் சொன்ன பிறகுதான். என்னது? பொண்ணு சம்மதம் சொல்லணுமா? ஆமா, அந்த பொண்ணு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தானே கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண முடியும். அப்ப எதுக்கு இப்பவே ஹனிமூன் பத்தி என்கொயரி பண்ற? அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதை இதான் யோசிக்க நேரம் இருக்காது இல்ல. அதான் இப்போ சும்மா இருக்கும்போது கொஞ்சம் விசாரிச்சு வச்சுட்டா நல்லது தானே. அதாம அவன் என்கொயரி பண்ண கூப்பிட்டேன். பாரு, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. உனக்கு வேலை வெட்டி இல்லனா எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டியா? ஜிகர்தண்டா, ஒரு நிமிஷம். இத கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஏன் செய்யனா? நீ வீட்டுக்காக அடகு வச்ச செயின் தான். நேத்து உன் அப்பத்தா உன்னை திட்டினதுனால இத திருப்ப முடியாதுன்னு உடனே ரோஷத்துல எங்கேயாவது போய் கடனை வாங்கி எடுத்தியா? என்ன பத்தி உனக்கு நல்ல எண்ணமே வராது இல்ல. அதுக்கு நீ நல்லவனா இருக்கணும். அம்மா, நீ நினைக்கிற மாதிரி அந்த இஎம்ஐ காசு எடுத்துட்டு போய் நான் ஊதாரித்தனமெல்லாம் செலவு பண்ணல. அப்போ சிக்கனமா செலவு பண்ணியா? ஓஹோ, கிண்டலு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இருக்கட்டுமா, ஒரு உசுரை காப்பாத்திருக்கம்மா. என் ஃப்ரெண்டோட அம்மா சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. வைத்திய செலவுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சுன்னு கொடுத்தேன். இப்ப திரும்ப கொடுத்துட்டான். அதான் செயினை மீட்டு கொண்டு வந்துட்டேன். ஜிகர்தண்டா, நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, அதான் உண்மை. உன் செயின். ஹலோ, சரியா போச்சு. ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன? இனிமே நான் உனக்கு கடன் பட்டவன் இல்ல, கடன் அடிச்சிட்டேன்.